சரியில்லை, பொறுத்து கொள்ளுங்கள். நான் அப்புவோட நின்ற நண்பர். அது மற்ற அவர் இவனுடைய நான் படித்த பள்ளியில் படித்தவர் அப்பு. அவருக்கும் எனக்கும் இருக்க தொடர்பு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் நினைக்கிறேன். 40 ஆண்டு. அப்போ வருவார், வீட்டுக்கு வருவார். நானும் அப்பவும் பேசிட்டு வைப்போம். இன்னொருத்தர் வருவார், 3 பேர் பேசிட்டு வைப்போம். அந்த பேச்சினூடாக பல விஷயங்களை நான் சொல்கிறேன். நான் அப்போ தான் என்னுடைய முதல் சிறுகதையை முடித்திருந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு தொடர்ந்து பார்ப்போம். அப்போ இது முடிச்சிருந்தார், படிப்பை முடிச்சிருந்தார். அப்புறம் தொடர்ந்து பேசியிருந்தோம். அப்புறம் பிறகு நீண்ட நாள் கழித்து எனக்கும் அவருக்கும் முக்கியமான தொடர்பு ஏற்படுது. அப்போது காலச்சோடு பத்திரிகையில் ஆசிரியர் இருந்தேன். அப்போ வருவார். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னால் வருவார். வந்து அப்போ வந்தார், காலச்சோடு அலுவலகத்துக்கே வந்தார். நான் கேட்டேன், என்ன வந்திருக்கீங்க, என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்னு. அப்புறம் தொடர்ந்து நாவல்கள், சிறுகதைகள் எல்லாம் நான் படிக்க கொடுத்தேன். அந்த இதை தான் என்னை வளர்த்தெடுத்து. அப்போது நிறைய புத்தகங்கள் படிப்பார். உங்களுக்கு தெரியாது, அப்போது இது வரைக்கும் படித்த புத்தகங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கு. அப்போது அதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியாது. அப்போது தினசரி காலத்தோடு அழுத்தத்துக்கு வருவேன். அலுவலகத்துக்கு வந்து எளிமையாக உட்காந்து புத்தகங்களை பற்றி பேசுகிறப்ப அப்போது புத்தகங்கள் என்னென்ன படிச்சுங்க கேட்பார். நான் ஒன்றா சொல்லுவேன். நான் கொடுத்த புத்தகங்களை அப்போது திரும்ப கொண்டு வந்து தருவார். அப்படி தொடர்பு வளர்ந்துட்டே இருந்தது. அதுக்கு பிறகு தொடர்பு இல்லை. இப்போது ரொம்ப வருஷம் கழிச்சு அப்போது செஞ்சேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அப்போது செஞ்சேன். அதுக்கு முன்னாலே நிறைய நாவல்கள், சிறுகதைகள் எழுதினார். அப்போது வருங்காலத்தில் மிக முக்கியமான எழுத்தாளராக வருவான் என்று நினைத்தேன். அப்படி தான் வந்திருக்கு. இவர் இப்போது ஒரு நாவல் எழுதியிருக்கார். அதனுடைய தரம் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் எனக்கு முக்கியமான அவர் அப்பு மூலமாக நாம் வந்து பார்க்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனபோது புத்தகங்கள் நிறையா வச்சுருந்தார் வீட்டுக்கு. அப்புறம் தொடர்ந்து படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்பொழுது மறுபடியும் தொடர்பை புதுப்பித்து கொண்டோம் நாம். அதன் மூலமாக அவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார். அப்படி வளர்ந்த உறவு இன்னும் தொடர்கிறது. இப்போது இளம் எழுத்தாளர், வயசு 40 50 இருந்தாலும் இளம் எழுத்தாளர் தான். இந்த இளம் எழுத்தாளரை வாழ்த்த வணங்குகிறேன். அதுக்கு பிறகு அப்போது நாவல் எழுதலாம் சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு நாவல் எழுதாத சொன்னார். நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்காலத்தில் சாகித்ய அகாடமி விருது பெறக்கூடிய இருப்பு
என்று நினைக்கிறேன். ஆனால் வயசு இன்னும் இருக்குது. ஏதோ ஒரு காலத்தில் கும்பமண்டலத்தில் சாகித்ய விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் அப்பு உருவாப்பார் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள்.